ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்பனிங் சம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இந்த தடவை புதுசாக கேமிங் ப்ராஜெக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்துட்டு 4 months பிஃபோரே வந்து லான்ச் ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்ம அதை டிலே பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேமிங் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெய்லி காம்போ டிஸ்கஷன் குரூப்பில் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இமோர்டல் ரைசிங் 2. ஓகேங்களா, இப்போ பார்க்க போகிற கேமிங் ப்ராஜெக்ட் வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா இமோர்டல் ரைசிங் 2. ஓகேங்களா, இது வந்து ட்விட்டரில் அவங்க அஃபீஷியல் பேஜ் பார்த்தீங்கன்னா கோல்டன் டிக் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க வந்து டோட்டலாக எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 32 மில்லியன் யூஎஸ்டி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஓகேங்களா பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே மேலே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் சைன்இன் கொடுத்துருவாங்க. சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ வித் கூகுள் இருக்கும். நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தால் கண்டினியூ வித் ஆப்பிள் கொடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு யூஸர் வந்து கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இமெயில் வந்து அதாவது உங்கள் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, எந்த உங்களுக்கு மைனிங்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கூகுள் அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் சைன் டு importalizing2.com வரும். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வெஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் கோ டு ரெக்கார்டு மிஷன் கொடுத்துக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் இங்கே சின்ன டாஸ்க்லாம் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே வரீங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது இங்கே நீங்கள் ஜஸ்ட் கிளைம் கொடுத்துக்கோங்க. கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ORB டோக்கன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, லிஸ்டிங் அப்போ ORB வந்துட்டு IMP காயினா வந்து IMT காயினா வந்து உங்களுக்கு கன்வர்சேஷன் வச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதா ஜஸ்ட் ஏரோ மார்க் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளைம் கொடுத்துக்கோங்க. கிளைம் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் தீலையே வந்துட்டு என்டர் யுவர் ரெஃபர் கோடு அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த ரெஃபர் கோடை வந்து போடணும். ஓகேங்களா, போட்டால் தான் உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிச்சு பார்த்தீங்களா, போன டாஸ்க்கில் வந்து 100 ORB கிடச்சி பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு 100 ORB கிடைக்கும். ஓகேங்களா, 24 மணி நேரம் மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆகல டாஸ்க் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த ரெஃபர் லிங்க் வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், இமேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஃபர் லிங்க் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா கிளைம் ஆயிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் அண்ட் ப்ளே IRT. நான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு டாஸ்க்கு. ஓகேங்களா, இது தேர்டு டாஸ்க்கு. மேலே கதெல்லாம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் ப்ளே IR2 அப்படின்னு சொல்லி இந்த ஆப் வந்து நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் எப்படி விளையாடுறீங்களோ சேம் லைக் இது அதே மாதிரி கேம் தான் இதுவும். ஜஸ்ட் நீங்கள் கிளைம் கொடுத்தவங்க கிளைம் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இமோர்டல் ரைசிங் 2. ஓகேங்களா, நீங்கள் ஆப் ஸ்டோர் வச்சிருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சேம் லைக் கண்டினியூ வித் கூகுள் வெப்சைட்டில் எப்படி பண்ணாமோ சேம் லைக் ஆப்லையும் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஏரோ போட்டு காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, இங்கே மெனு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே அங்கே வந்துட்டு ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்கும். ஏரோ போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், செட்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த UID இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த கேமில் இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கேம் UID காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு டவுன்லோட் பே கனெக்ட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் சப்போஸ் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக கேம் அக்கௌண்ட்டுக்கு ஒரே இமெயில் ஐடி, கேமுக்கும் ஒரே இமெயில் ஐடி கொடுக்கணும், வெப்புக்கும் ஒரே இமெயில் ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா, கொடுத்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே. அப்படி கனெக்ட் ஆகலைன்னா என்டர் ஐடி மேனுவலி அப்படின்னு கொடுத்து அந்த UID வந்து பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கேம் அக்கௌண்ட்டும் வெப்சைட் அக்கௌண்ட்டும் வந்து லிங்க் ஆயிரும். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம பாஸ்வேர்டு கனெக்ட் பண்ணணும். அது வந்து பெரிய விஷயம் கண்டினியூ கனெக்ட் அண்ட் கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில் என்டர் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, நீங்கள் எஸ் கொடுத்துட்டு உங்கள் இமெயிலில் ஒரு என்டர் பண்ணிட்டு உங்களோட இமெயிலுக்கு ஒரு OTP ரிசீவ் டிஜிட்டல் ஒரு OTP ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இங்கே போட்டு இங்கே கோடு வந்து செக்கிங் ஆனதுக்கப்புறம் இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துவோம். ஓகேங்களா, பாஸ்வேர்டு வந்து நம்ம கிளைம் பண்ணி வச்சு கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் காயின்லாம் வந்து கிளைம் ஆயிரும். ஓகேங்களா, இந்த வெப்சைட் டாஸ்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சு அடுத்து நீங்கள் டிஸ்கார்டு உங்கள் எக்ஸ் அக்கௌண்ட்டு அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கேம் இப்போ வெப்சைட்டில் இருக்கிற டாஸ்க் எல்லாம் முடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ கேம் எப்படி ப்ளே பண்ணுறது, அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ அந்த இதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து ஆட்டோ பேட்டில் போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி ஸ்டார்ட் பண்ணால் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும், அது எல்லாமே ஸ்கிப் கொடுத்துவாங்க. ஓகேங்களா, ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணுங்க. இந்த இடத்துல ஏரோ ஃப்ரீ ஃபயர் மாதிரியே தான், இந்த இடத்துல ஏரோ, அப்புறம் இந்த இடத்துல கன் ஷூட் மாதிரி. ஓகேங்களா, ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா,
இங்கே சுற்றிக்கிட்டே இருங்க. அந்த எனிமி உள்ளே போயிட்டுங்க, போயிட்டு பேக் வந்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஓகேங்களா, எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நைஃப் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. இது மூலிமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இந்த இடத்துல கில்லு, அப்புறம் இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு ஓஆர்பி டோக்கனாக கன்வெர்ட் ஆகும். ஓஆர்பி டோக்கனை வந்துட்டு நீங்கள் ஐஎம்டிஏ காயினை வந்து கன்வெர்ட் பண்ணி லிஸ்ட்டிங் எவ்வளோ வித்ரா பண்ணிக்கலாம் எப்பயும் போல தான் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. அதுதான் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். காயின் வந்து உங்களுக்கு என் மேலே வந்து ஆட் ஆகும். என் மேலே வந்து காயின் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு சேலஞ்சஸ் ஓகேங்களா, நீங்கள் மேலே வந்து சேலஞ்சஸ் சொல்லியிருக்கோம். நீங்கள் சேலஞ்சஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகேங்களா, இப்போ நம்ம பாஸ் லெவலுக்கு வந்துட்டோம் ஓகேங்களா. வந்ததுக்கப்புறம் இங்கே மாதிரி ஒரு ஸ்னேக்கு இல்லை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வரும்போது இல்லை ஒரு 4-5 அனிமல்ஸ் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா, மான்ஸ்டர்ஸ். அதை வந்து நம்ம கில் பண்ணோம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸ்கில்ஸ் இந்த ஃப்ரீ ஃபயரில் எப்படி ஸ்கில்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்கில்ஸு. இந்த எல்லோ கலர் ரவுண்டாக பால் வருது, அப்புறம் இந்த ப்ளூ கலரில் ஸ்னோ, அது எல்லாமே ஸ்கில்ஸ் தான். சேம் லைக் கேமிங், இந்த கேமிங் ப்ராஜெக்ட்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி 4 months பிஃபோரே வந்துருச்சு. பட் ஆனால் நம்ம இப்போ தான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் மறக்காமல் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆட்ரப்பை ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ப்ரோ நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் ப்ரோ. நான் ஒன்றா எனக்கு லெவல் வந்து இங்கே தான் பார்க்கணும். நான் இப்போ லெவல் வந்துட்டு 167 இருக்கேன் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இப்போ நான் அது இல்லாமல் இங்கே மேலே வந்து செகண்ட்ஸ் ஓடும் ஓகேங்களா. எதுனா இந்த இடத்துல செகண்ட்ஸ் ஓடும். இந்த செகண்ட்ஸ்குள்ளே நீங்கள் அந்த மான்ஸ்டரை வந்து கில் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. இது வந்து நம்ம ஆட்டோ பேட்டிலும் கொடுக்கலாம் ஓகேங்களா. இந்த இடத்துல ஆட்டோ பேட்டில் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃபீட் ஆகிட்டேன் ஓகேங்களா. இன்னும் இங்கே பாருங்க, நம்ம யூரோ டைடு அப்படின்னு சொல்லி காமி, இதை நான் டிஃபீட் ஆகிட்டேன். இது ஏன் என்னால் ஜெயிக்க முடியாமல் முடிஞ்சுன்னா என்கிட்ட அது பவர் இல்லை ஓகேங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி பவரில் இப்போ எப்படி நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் அப்டேட் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான் இந்த மாஸ்க் போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும் ஓகேங்களா. இது எல்லாமே நீங்கள் மேலே வந்து காயின்ஸ் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, காயின்ஸ். இந்த காயின்ஸை வச்சு நீங்கள் ஒரு அந்த மான்ஸ்டரை கொள்ள உங்களுக்கு வந்து நீங்கள் மேலே வந்து கோல்டு காயின் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அந்த காயினை வச்சு உங்களால் வச்சு அதாவது அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த காயினை கொடுத்து அப்டேட் அந்த அட்டாக் பவர் ஹெச்பி வந்து ஃப்ரீ ஃபயர் எப்படியே ஹெச்பி இருக்கும் சேம் லைக் அதே மாதிரி. அப்புறம் மேஜிக் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதை அப்டேட் பண்ண இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த பவர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். 72,000% அப்படின்னு சொல்லி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த மான்ஸ்டரை கொள்றதுக்கே எனக்கு அதிகமான பவர் தேவை. ஸோ அதனால் நான் இன்னும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் 325 சேம்ல ஓகேங்களா. நான் வந்து இந்த கேம் வந்து நேற்று ஈவினிங் கிட்ட தான் டவுன்லோட் பண்ணேன். அதுக்குள்ளே 164. ஏன்னா நைட்டு முழுக்க நான் வந்துட்டு ஓட விட்டேன் ஓகேங்களா. ஸோ டைம் வந்து கம்மியாக இருக்கனால தான். ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து ஹையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நைட்டு முழுக்க ஓட விட்டேன். சேம் லைக் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ என்கிட்ட இருக்க எல்லா காயின்ஸும் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். இதில் எதுவுமே வந்துட்டு மெயின் காயின், இந்த காயின் வச்சிருந்தா தான் அதிகமாக அலோகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு அந்த ஓஆர்பி டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு மெயின். இங்கே நம்ம கேம் ப்ளே பண்ண அங்கே வந்துட்டு ஒரு டாஸ்க்கு, அங்கே நிறைய டாஸ்க்லாம் இருக்கும். கம்ப்ளீட் 12th லெவல் 13th லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் லெவல் கம்ப்ளீட் பண்ண அங்கே டாஸ்க் வந்து எனேபிள் ஆகும். அப்போங்கும் போது நீங்கள் வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓஆர்பி டோக்கனும் வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம், ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் 81,000 கிட்ட அப்டேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் எப்படி ஃப்ரீ ஃபயர் எப்படி ஸ்கின்ஸ்லாம் இருக்கும் சேம் லைக் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் இன்னும் மெயினான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த இடத்துல ஒன்று ஃபுல் ஆகிடும், அப்பப்போ ஃபுல் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்து கிளைம் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இதில் தான் உங்களுக்கு டைமண்ட் கிடைக்கிறது. எல்லா ஆப்ஷனும் இதில் தான் எனேபிள் ஆகும் ஓகேங்களா. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனு, அப்புறம் இந்த ஆப்ஷனு, இந்த 3 ஆப்ஷன் எனக்கு எனேபிள் ஆகலை. நான் லெவல் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது லெவல் நான் ஜெயிச்சிட்டே போக தான் எனக்கு வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு ஓகேங்களா. ஸோ அதனால் மறக்காமல் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்னன்னா அப்புறம் இந்த இடத்துல இந்த ஃப்ரீ ஃபயர் எப்படி கண்ணை வந்து ஸ்கின்ஸ் எல்லாம் நீங்கள் கல் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, சேம் லைக் அதே மாதிரி தான். இதில் வந்துட்டு ஷீல்டு, பிளேடு, பவு, ஷீல்டு ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்களாம் அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா. B1 B2 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா. அப்டேட் பண்ண உங்களுக்கு அந்த மான்ஸ்டர் நீங்கள் கொள்ளும் போது ஈஸியாக இப்போ ஒரு மான்ஸ்டர் கொண்டதுக்கு 5 seconds எடுக்கலாம், 2.5 seconds போதும் ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இதில் இருக்க அப்டேட் ஓகே கைஸ். இப்போதைக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் டெய்லிக்கும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த எனிமீஸ் வந்து டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சஸ் கிளிக் பண்ணி சேலஞ்சஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டே இருங்க. அப்புறம் அப்போ நீங்கள் அந்த வெப் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, வெப்பில் போயிட்டு நானும் டெலிகிராம் சேனல் அப்டேட் கொடுப்பேன், நியூ டாஸ்க் ஆடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ அப்போங்க போது நீங்கள் ஜாயின் பண்ணி
காயின் earn பண்ணிக்கலாம். ஸோ டைம் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க guys. ஓகேங்களா, இந்த ஆப்ல இருக்க அப்டேட் அவ்வளோதான். நீ இதுக்கு மேலே ஏதாவது சின்ன சின்ன அப்டேட் டாஸ்க் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படிங்கும்போது நான் வீடியோவை யூடியூப்ல எடுத்து போடுவேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் மறந்துடாதீங்க.